நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்க போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாடு அரசுக்கு இந்திய ஒன்றிய அரசு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காமல், கல்விக்காக ஒதுக்க வேண்டிய நிதியையும் தராமல் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் நேரடியாக இதிலே பங்கேற்று தமிழ்நாடு மாநில அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக செல்லுகிறார். பாரதிய ஜனதாவோடு அல்லது பாரதிய ஜனதா அரசோடு திமுக கொண்டிருக்கிற மாறுபாடு அல்லது முரண்பாடு என்பது வேறு. மாநில ஆட்சி நிர்வாகத்தை நடத்துவதற்கு நிதி பற்றாக்குறையால் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகளை பிரதமரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்கிற கடமை வேறு. ஆகவே ஒரு முதலமைச்சராகத்தான் அதிலே அவர் பங்கேற்க போகிறார். அதிலே எந்த அரசியலும் இல்லை என்று நான் நம்புகிறேன். எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான இந்த விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அது ஒரு அரசியல் விமர்சனம், அவ்வளவுதான். ஆனால் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசுக்கு இந்திய ஒன்றிய அரசு தருகிற நெருக்கடியை, நிதி நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டியது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அந்த கோணத்தில் இதை விடுதலை சிறுத்தைகள் அணுகுகிறது.